ஒருத்தங்கிட்ட லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா போதும் சொசைட்டி எந்த அளவுக்கு ஏமாத்த முடியும், ரியல் சயின்ஸையே மாத்தி எல்லாருமே எந்த அளவுக்கு ஏமாத்த முடியும், இந்த வீடியோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒருத்தனுக்கு பேசிக் ஃபிட்னஸ் கூட தெரியாம விஷத்தன்மையோட ஒரு சயின்டிபிக்லி ப்ரூவன் விஷயத்தையே மேனிபுலேட் பண்ணி ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டா சொன்ன கண்டென்ட் கிரியேட்டருக்கு எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியும்ன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேனிஸ் மைனா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தருண்குமார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வேற ஆன்லைன்லயே இருந்துடுது இல்ல, ஜனங்களோட ஹெல்த்தை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோல இந்த ரெண்டு பேர்ல யார் எல்லாருமே ஏமாத்தி இருக்காங்கன்றத சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் அண்ட் எவிடன்ஸை வச்சு ஃபேக்ட் செக் பண்ண போறோம். இந்த ஸ்டடில பார்ட்டிசிபென்ட்ஸை தினம் 5 நிமிஷத்துக்கு ஹோம் ஒர்க் அவுட் பண்ண வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பியர் ரிவ்யூட் ஸ்டடி. பியர் ரிவ்யூட் ஸ்டடினா எக்ஸ்பர்ட்ஸ்னால ப்ராப்பரா செக் பண்ணப்பட்டு வெரிஃபை பண்ணப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஸ்டடி. இந்த பியர் ரிவ்யூட் சயின்டிபிக் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வெறும் 4 வாரத்துக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 4 வாரத்துல அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, அவங்களோட என்டியூரன்ஸ் அதுவும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, அவங்களோட மென்டல் ஹெல்த் மார்க்கர்ஸ் அதுவும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, அவங்களோட பிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட ஓவரால் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் மேல போயிருந்துச்சு. இந்த ரிசர்ச்சை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப பேசிக்கான ஹோம் ஒர்க்ஸ் தான் பண்ண வச்சிருக்காங்க. வால் புஷ்அப்ஸ், சேர் ஸ்குவாட், இந்த மாதிரி வெறும் 5 நிமிஷத்துல பேசிக் ஹோம் ஒர்க்அவுட்ஸ்ல இவ்வளவு பெரிய டிராஸ்டிக் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியும்னா யோசிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்டா ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸோட ஹோம் ஒர்க்அவுட்டே பண்ணிட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு மேசிவ் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியும். வெறும் 5 நிமிஷத்துல பேசிக் ஹோம் ஒர்க்அவுட்ஸ்ல இவ்வளவு பெரிய டிராஸ்டிக் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியும்னா நம்ம ஹெல்த்தை எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ண முடியும், நம்ம பாடியை எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இதுல தருண்குமாரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் 10ல் 9 பேர் ஹோம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ரிசல்ட் வராதான். 0.0001% மட்டும் தான் ரிசல்ட் வரும்ன்றது அப்சல்யூட் புல்ஷிட். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் அவுட்ல இருந்ததா ஸ்டார்டே பண்ணிருக்காங்க. மஷாக் ஓச்செங், தி நேச்சுரல் ரோனி கோல்மன் இதுக்கு ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள். இவரோட பிசிக்கை பார்த்து நிறைய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்கள பொறாமப்படுவாங்களாம். இவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஜிம் அஃபோர்ட் பண்ற வசதி இவருக்கு இருந்தில்ல. சோ அவரோட வீட்டு பேக்யார்ட்ல பிரிக்ஸ், பிளாக்ஸ், வுடன் ராட்ஸ், டிம்பர் பெஞ்சஸ், ஸ்கிரேப் மெட்டல்ஸ் அண்ட் பிரேக் பேட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் யூஜின் சாண்டோ, தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங். இவரு ஜிம் கல்ச்சர் பாப்புலரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே ரூல் பண்ணிருக்காரு. இவரு அவரோட பாடியை அவரோட லிவிங் குவார்டர்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுவும் 2 to 5 lbs மாதிரி லைட் வெயிட் டம்பிள்ஸ் வச்சு மிஸ்டர் ஒலிம்பியான்னு ஒரு டிராஃபி இருக்கிறதுக்கு காரணமே இவரு தான். இவரு கையால எழுதின எக்கச்சக்கமான புக்ல ஒரு புக் ஹோம் ஒர்க் அவுட்ல எப்படி மசில் அண்ட் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணலாம் அப்படின்ற புக். 3வது எல்லாராலையும் லெஜெண்ட்னு கூப்பிடப்படுற மைக் மென்சர். இவரு ப்ரொஃபஷனல் ஜிம்முக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே அவரோட ஃபேமிலியோட பேஸ்மெண்ட்ல தான். அவரோட ஃபவுண்டேஷனல் பிசிக்கே அங்கதான் ரெடி பண்ணிருக்காரு. அது அவருக்கு நிறைய லோக்கல் டைட்டில்ஸே அடிச்சு கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்க கைஸ், இதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் கூட தேவை கிடையாது, இது பேசிக் தான். ஜிம்முக்கு போக முடியலன்னுட்டு ஒர்க் அவுட் பண்ணாம செடென்ட்ரியாவே லைஃபை கடக்கிறதுக்கு பதில் லொகேஷன் எதுவா இருந்தா என்ன, வீடா இருந்தாலும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும் போது நீங்க போடுற எஃபர்ட்க்கு பாடி அடாப்ட் ஆகி ரெஸ்பாண்ட் ஆகியே ஆகணும். சோ இது ஒரு வின்னு தான். இவ்வளவு எவிடன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரியும் சயின்ஸும் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்த எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்லாம ஒரு உண்மையை மாத்தி மேனிபுலேட் பண்ணி போய் சொல்லி என்டையர் கம்யூனிட்டியை ஏமாத்தினது தருண்குமார் தான், டேனி ப்ரோ கிடையாது. ஏன் ஹோம் ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றதுக்கு 2 காரணம் சொல்றேன். ஒன்னு வெயிட் கெயின் சொல்றேன், ஒன்னு வெயிட் லாஸ் சொல்றேன். இங்கதான் உருட்டுக்குமாரோட நரி தந்திரமே ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். இப்ப வெயிட் லாஸ்ல ஒருத்தன் 100 கிலோஸ்க்கு மேல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா கேட்டீங்களா? ஒருத்தன் 100 kg இருக்கான், அவனோட கோல் வெயிட் லாஸ். அவனோட கோல் வெயிட் லாஸ். ஒருத்தன் 100 கிலோஸ்க்கு மேல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனால அவன் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கனால ஒரு புஷ்அப்ஸ் போடுறதுக்கும் சரி, ஒரு புல்அப்ஸ் போடுறதுக்கும் சரி, அவன் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அவனால ஒன்னே போட முடியும். அவன் ஜிம் போயிட்டு அவன் பெஞ்ச் பிரஸ் மூலியமாவோ இல்ல பட்டர்ஃப்ளை மூலியமாவோ இல்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மூலியமாவோ அவன் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆனா அந்த புஷ்அப்ஸையோ புல்அப்ஸையோ இன்னும் சீக்கிரமே அவனால போட முடியும். வெயிட் லாஸ்க்கு தேவை கேலரி டெபிசிட் தான், புஷ்அப்ஸ் கிடையாது. நீங்க வீட்ல இருந்து ப்ராப்பர் கேலரி டெபிசிட்ல இருந்து பேசிக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லைக் ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், நீரிங் புஷ்அப்ஸ், பிளாங்க்ஸ், ஸ்டெப் அப், சூப்பர்மேன், குளூட் பிரிட்ஜஸ் பண்ணா கூட வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாவே நடக்கும். இது கூடவே லக்கியா உங்க வீட்டுல ஒரே ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் இருந்தா உங்க பாடியை இன்னும் வேற லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்படியே உருட்டுக்குமார் சொல்ற மாதிரி நான் புஷ்அப்ஸ் பண்ணி தான் வெயிட் குறைக்கணும்னா வீட்ல இருந்து கூட வால் புஷ்அப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்க்ளைன் புஷ்அப்ஸ்க்கு அப்கிரேட் ஆகி நீலிங் புஷ்அப்ஸ் பண்ணி அங்கத்துல இருந்து கூட ப்ராப்பரா ஃபுல் புஷ்அப்ஸ் பண்ணலாம்.
ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஜிம்மும் மஷினும் தேவை கிடையாது, கேலரி டெபிசிட் இருந்தா போதும். இங்க ஒரு விஷயத்தை எப்படி மேனிபுலேட் பண்ணி சொன்னா டேனி ப்ரோவோட கிளைம தப்பா காமிச்சு ஹோம் ஒர்க் அவுட் அகேன்ஸ்டா ஒரு கிளைம வைக்க முடியுமோ அப்படி மேனிபுலேட் பண்ணி சொல்லி இருக்காரு நம்ம உருட்டு குமார். சோ இதே மாதிரி வெயிட் கெயினுக்கு கூட எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி மிஸ்லீட் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உருட்டு குமார் சொல்லி இருக்காரு. அதையும் பார்ப்போம். வெயிட் கெயினுக்கு ஒரு 50 கிலோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் ஹோம் ஒர்க் அவுட் பண்றான், ஃபர்ஸ்ட் புஷ் போடுறான், ட்ரை பண்றான், ஓகே 10 15 கவுண்ட் போட்டுறான். மிஸ்டர் சயின்டிபிக் தருண் குமாருக்கு வெயிட் லாஸ்க்கும் சரி வெயிட் கெயினுக்கும் சரி புஷ் அப்ஸ் தவிர எந்த ஒர்க் அவுட்டும் தெரியாது போல இருக்கு. ஓகே 10 15 கவுண்ட் போட்டுறான். இப்ப கண்டிப்பா அவனுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தா மட்டுமே, அதாவது ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணா மட்டுமே அவனால ஃபர்தரா அவனோட செஸ்டையோ ஆர்ம்ஸையோ ஷோல்டர்ஸ்லயோ அவனால க்ரோ பண்ண முடியும். நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் த்ரில்லிங்கான இடம். இங்கதான் துரையோட ஈவில் ஸ்பிரிட்டே ஒளிஞ்சிருக்கு. மசில் growthக்கு ஒரு செட்ல 5 to 30 ரெப் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க சூப்பரா மசில் பில்ட் பண்ணலாம். இத பத்தின சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே 2017லயே வந்துருச்சு. இந்த வீடியோவை உருட்டுக்குமார் போட்டிருந்து 2024ல தான். அப்பனா போர்டு எக்ஸாம் டைம்ல கூட போர்டு எக்ஸாமுக்கு படிக்காம ஃபிட்னஸ் மட்டும் தான் நான் கரைச்சி குச்சன் கிளைம் பண்ற உருட்டுக்குமாருக்கு 30 ரெபிடேஷன் வரைக்கும் கூட மசில் பில்ட் பண்ணலான்றது தெரியல போல இருக்கே. ஒண்ணு உண்மையாவே தெரியாம இருக்கணும், இல்லனா டேனி ப்ரோவை வேணும்னே அடிக்கிறதுக்கு மேனிபுலேட் பண்ணி போய் சொல்லிருக்கணும். 5 கிலோ தூக்குறவனோட கையை குட்டியா தான் இருக்கும், ஒரு 15 கிலோ தூக்குறவனோட கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் வீட்ல 5 கிலோ தான் இருக்கிறதுனால வெயிட் கெயினுக்கு அது அவ்வளவு எஃபெக்டிவ் இல்ல. ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது 7 10 12 15 வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். வெறும் 5 kg தான் இருக்குன்ற பட்சத்துல ப்ரோக்ரஸ் பண்ணனா எவ்வளவு வழி இருக்கு. மாரத்தான் செட், ஜெயண்ட் செட், மயோ ரெப்ஸ், டவுன் செட் ட்ரைனிங், பாஸ் ட்ரைனிங், ரெஸ்பாஸ் ட்ரைனிங், டெம்போ ட்ரைனிங், ஹை வால்யூம் ட்ரைனிங், இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு. பட் அதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு ஆரம்பிக்கும் போது 25 புஷ்அப்ஸ் போட்டுட்டு இருந்தானா சாதாரண என்னால 60 புஷ்அப்ஸ் வரைக்கும் போட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இவரு மட்டும் 25 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம், கிரியேட்டின் சாப்பிட்டு 50 60 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். வேறவங்க மட்டும் 15 ரெப்புக்கு மேல போக கூடாதா. கிரியேட்டின் சாப்பிட்டா இவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதா? ஒருவேளை கிரியேட்டின் பதிலா சக்தி மித்ரா சாப்பிட்டு பாரோ. பொருது சக்தி நிறைஞ்சது உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சக்தி மித்ரா குடிங்க, தெம்பா இருக்கும். அப்படியே உருட்டுக்குமார் சொல்ற மாதிரி 15 ரெப்ஸ்க்கு மேல புஷ்அப்ஸ் ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு வெயிட் வேணும்னா அதை விட நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற டீக்ளைன் புஷ்அப்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகலாம். அதுல இருந்து கூட ப்ரோக்ரஸ் ஆகணும்னா அதை விட நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற டீக்ளைன் டெபிசிட் புஷ்அப்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகலாம். மூளைன்னு ஒண்ணு இருந்தா எதுவுமே இல்லாத பட்சத்துல ப்ரோக்ரஸ் பண்ண 1000 வழி இருக்கு. மூளை இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். அறிவு இருக்கா? நெக்ஸ்ட். மூளை இருக்கா? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. அதை விட்டுட்டு நம்பி இருக்கிற ஜனங்களை போய் சொல்லி மிஸ்லீட் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்த கான்டென்ட் கிரியேட்டர் அடிக்கிறதுக்கு பேரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கிடையாது, முட்டாள் சயின்ஸ். இதுக்கு பதிலு ஒரு நல்ல பிசிக்ன்றது ஜெனடிக்ஸ், ஹார்மோன்ஸ், நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. பட் நாலேஜ்ன்றது அந்த ஃபீல்ட்ல சார்ந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எவ்வளவு சயின்டிபிக் நாலேஜ் கெயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நீங்க இன்னும் அதுல கான்ஸ்டன்டா லேர்ன் பண்ணி க்ரோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுல தான் இருக்கு. ஒரு டாக்டரை கூட எடுத்துக்கோங்க, அவர் எவ்வளவு ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் இருக்காருன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்றது கிடையாது. அவரோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். ஃபிட்னஸ் அட்வைஸும் அதே மாதிரி தான். ஒருத்தரோட மசில் சைஸும் பாடி ஷேப்பையும் வச்சு அவரோட நாலேஜை எடை போடக்கூடாது. நிறைய தற்கொலைங்களுக்கு இது புரியுறதே இல்ல. இந்த ஸ்டீரியோ டைப் எப்போ நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியை விட்டு போதோ நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டி ரொம்ப லெஜிட்டாவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். உருட்டுக்குமாரோட இவ்வளவு கேவலமான ஃபிட்னஸ் அட்வைசஸை சயின்டிபிக் எவிடன்ஸை வச்சும் ஹிஸ்டரியோட எவிடன்ஸை வச்சும் நான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல கூட ஏதாவது ஒரு தற்கொலை வந்து கமெண்ட் செக்ஷன்ல அழுது முட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாவும் எஜுகேஷனலாவும் ஐ ஓப்பனிங்காவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். உருட்டுக்குமாரோட இந்த வீடியோனால நீங்க ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண இருந்து டிமோட்டிவேட் ஆயிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ உங்களுக்கு உருட்டுன்னு தெரிஞ்சு டவுட்டா இருந்தா அந்த வீடியோ எதுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை சயின்டிபிக் எவிடன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணி வறுத்து எடுக்கும். அன்டில் தென் பீஸ். கடைசியாக ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நானும் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜிம் உங்களுக்கு வேலையை ஈஸியாக்கி கொடுக்கும். பட் ஜிம் இல்லைன்னுட்டு ஃபிட்னஸும் எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எக்ஸசைஸ், சயின்ஸ், ஹெல்த் இது எல்லாமே ஜிம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே சொந்தம். உங்கள் ரிசல்ட்ஸை எப்பவுமே லொக்கேஷன் முடிவு பண்ணாது, உங்களோட கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சியும் தான் முடிவு பண்ணும். நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுமா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஹோம் ஒர்க் அவுட்ஸை ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதோட கைஸ், உருட்டுக்குமாரை யாராவது உங்க ஃப்ரெண்ட் இன்னும் நம்பிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் புதுசா இருந்தா இதே மாதிரி சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் நாலேஜ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.